everyone, and a warm welcome from Matrix. I am Afroz. In today's session, we are going to see about the complete TNEA process. Previous session வந்து ரோட் மேப் டு இன்ஜினியரிங் பார்த்தோம். இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் ஆஃப்டர் ஜாயினிங் இன்ஜினியரிங் நம்ம செய்ய வேண்டியது என்ன அது எல்லாமே. ஸோ அதில் வந்து நான் டிஎன்ஏ ப்ராசஸோட ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் சொல்லியிருந்தேன். இந்த செஷனில் கம்ப்ளீட் ப்ராசஸ் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து காலேஜ் அலாட்மெண்ட் வரைக்கும் என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். So let's get started. First வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்னன்னா tneaonline.org அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட பேசிக்கான டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் அகாடமிக் டீடைல்ஸ் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா டாக்குமெண்ட் அப்லோடும் சேமாவே பண்ணிடணும். டாக்குமெண்ட் அப்லோட்ஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்னா 10th and 12th மார்க் ஷீட்ஸ், அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தட் இஸ் your டிசி, அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ரேங்க் லிஸ்ட் வரும்போதே நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து வரும். ஒன்று ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட், இன்னொன்று கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட். ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதுக்கான சப்போர்ட்டிங் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் அதர் சர்டிஃபிகேட்ஸ் லைக் நேட்டிவிட்டி, இன்கம், அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இதெல்லாம் நீங்கள் எலிஜிபிள்னா வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் சில ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார்ம்ஸ் கூட இருக்கு, லைக் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு, எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா இருக்குல்ல 7.5% ரிசர்வேஷன். ஸோ அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த 7.5% ரிசர்வேஷன் இருக்குதுல, அந்த கவுன்சிலிங் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நடக்கும். அது முடிஞ்சோடனே தான் ஜென்ரல் கவுன்சிலிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட் நீங்கள் அப்படியே டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா டாக்குமெண்ட் அப்லோட்லையும் சைமல்டேனியஸாக முடிச்சிடலாம். அவ்வளோதான். இது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் ஆகிடும். உங்களோட பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ரேண்டம் நம்பர்ன்றது ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் ஒரு நம்பர் அவ்வளோதான். எப்போ வந்து நமக்கு அது யூஸ் ஆகும்னா டை பிரேக்கருக்கு யூஸ் ஆகும். எப்போ ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேம் கட் ஆஃப், சேம் டேட் ஆஃப் பர்த் அண்ட் கோர் சப்ஜெக்ட் மார்க்ஸ் சேம், எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போதான் இந்த ரேண்டம் நம்பர் வந்து ரோல் பிளே பண்ணும். ஸோ யாருக்கு என்ன நம்பரோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி கொடுப்பாங்க. மற்றபடி அது வந்து எப்பவுமே நமக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை. ரேங்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் செஷனில் சொல்லியிருந்தேன். அவுட் ஆஃப் 200க்கு கால்குலேட் பண்ணுவோம். தட் இஸ் ஃபிசிக்ஸ் மார்க் டிவைடட் பை 2 ப்ளஸ் கெமிஸ்ட்ரி மார்க் டிவைடட் பை 2 ப்ளஸ் மேக்ஸ் மார்க் அவுட் ஆஃப் 100க்கு என்னவோ அதை அப்படியே வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு 200க்கு ஒரு மார்க் கிடைக்கும். அதுதான் உங்களோட கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். 2 டைப் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வரும். ஒன்று ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட், இன்னொன்று கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட். ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்ல வந்து என்ன இருக்குன்னா ஓவரால் ஸ்டேட்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன கட் ஆஃப் எடுத்திருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரேங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். கம்யூனிட்டி ரேங்க்ன்றது தனித்தனியாக வரும். பிசிக்கு தனியாக வரும், எம்பிசிக்கு தனியாக வரும், பிசிஎம்க்கு தனியாக வரும், எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி எல்லாருக்குமே தனித்தனியாக வரும் கம்யூனிட்டி வைஸ். உங்கள் கம்யூனிட்டியில் உங்கள் கட் ஆஃப்க்கு நீங்கள் என்ன ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்றது. ஏன் கம்யூனிட்டி ரேங்க் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நமக்கு ஒரு காலேஜ்லையுமே வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கு இவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு ஜென்ரல்ல கிடைக்கலனாலும் கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கும். அதுக்கு தான் வந்து நமக்கு கம்யூனிட்டி ரேங்க் இம்பார்ட்டன்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் இருக்குல்ல, அதை வச்சு தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் வந்து ஸ்பிளிட் அப் ஆகும். ஜென்ரலி ஒரு 4 ரவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் கவுன்சிலிங். அதாவது ரேங்க் நம்பர் 1லேருந்து 10,000 வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்ட் 1 அண்ட் 10,001லேருந்து 20,000 வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்ட் 2, அதுக்கப்புறம் ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 அந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் அப் நடக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1க்கு தான் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அவங்களுக்கு காலேஜ் அலாட்மெண்ட் ஆன அப்புறம் தான் ரவுண்ட் 2க்கு ஸ்டார்ட் ஆகும் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸே. அண்ட் ரவுண்ட் 2க்கு முடிஞ்சோடனே தான் ரவுண்ட் 3 அண்ட் அதுக்கப்புறம் தான் ரவுண்ட் 4. இதுதான் ப்ராசஸ். சாய்ஸ் ஃபில்லிங் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் இது. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம கரெக்டாக பண்ணினாதான் நமக்கான ட்ரீம் காலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னா டிஎன்ஏயோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கே போங்க. tneaonline.org அதில் போனீங்கன்னா கட் ஆஃப் செக்ஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் கட் ஆஃப் வச்சு சர்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்கும். இல்லைன்னா டைரெக்டாக காலேஜோட நேம் போட்டு சர்ச் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இல்லை ரேங்க் வச்சு சர்ச் பண்ணுற மாதிரியும் இருக்கும். எப்படினாலும் ஃபில்டர் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள்.
கட் ஆஃப் வச்சு சர்ச் பண்றதை விட ரேங்க் வச்சு செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காலேஜ்ல ஒரு சீட் வேணும் அப்படின்னா அந்த காலேஜ் நேமை போட்டுட்டு அந்த டிபார்ட்மெண்ட் போட்டுட்டு எந்த ரேங்க்குக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க. அப்போ இந்த இயர் ரேங்க் லிஸ்ட்ல நம்ம என்ன ரேங்க் எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஏன் கட் ஆஃப்ல செக் பண்ணாதீங்க நான் சொல்றேன்னா, கட் ஆஃப் வந்து நமக்கு வேரி ஆகும். லாஸ்ட் இயர் வந்து ஒரு சீட் 196க்கு கிடைச்சிருக்குன்னா இந்த இயர் அது 196ஆவே இருக்காது. மேபி 197 இருக்கலாம், இல்லை 195 இருக்கலாம். பிகாஸ் நமக்கு ஒரு இயரும் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி வந்து சேஞ்ச் ஆகும். மாடரேட்டா இருக்கலாம், ஈஸியா இருக்கலாம், டஃபா இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் வந்து நமக்கு எய்தர் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப்லயும் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் ரேங்க் லிஸ்ட்ன்றது அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். நீங்க ரேங்க் வச்சு செக் பண்ணீங்கன்னா நம்மளால ஓரளவுக்கு அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்புறமா நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கணும். ஓகே, ட்ரீம் காலேஜஸ் நமக்கு ஒரு செட் ஆஃப் காலேஜஸ் இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. அப்புறமா வந்து நீங்க உங்களோட கட் ஆஃப் வச்சு செக் பண்ணிருப்பீங்க இல்லையா, எனக்கு இந்த காலேஜ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும். அது வந்து நம்ம ரியாலிஸ்டிக் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க கட் ஆஃப், அதாவது உங்க ரேங்கை விட கம்மியா கிடைச்சிருக்கும்ல, விச் மீன்ஸ் இப்போ நீங்க வந்து ஒரு ரேங்க் 500ல இருக்கீங்க அப்படின்னா ரேங்க் வந்து ஒரு 550 600க்கெல்லாம் கிடைச்சிருக்கும்ல சில காலேஜஸ், அந்த காலேஜஸ் லிஸ்ட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷன். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்ல போயிட்டு நான் ஒரு 10 காலேஜ் தான் கொடுப்பேன் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னா கிடையாது. இப்போ அந்த 10 காலேஜுமே உங்களுக்கு உங்க கட் ஆஃப்க்கு கிடைக்கல அப்படின்னா காலேஜ் நாட் அலாட்டட் அப்படின்னு வந்துடும். திருப்பி ப்ராசஸ் நம்மளால ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணவே முடியாது. அதனால எப்பவுமே நிறைய சாய்ஸஸ் கொடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுங்க, ட்ரீம் காலேஜஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வந்து எனக்கு கட் ஆஃப் வந்து 190 தான், எனக்கு வந்து கண்டிப்பா அண்ணா யூனிவர்சிட்டியில சிஎஸ்சி கிடைக்காது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, கொடுங்க அதையே ஃபர்ஸ்ட் சாய்ஸா. உங்களுக்கு என்ன ட்ரீம் காலேஜோ அதை ஃபர்ஸ்ட் சாய்ஸாவே கொடுங்க. அப்புறமா என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் ரியலிஸ்டிக் ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, அதாவது நம்ம பார்த்து செக் பண்ணி வச்சிருக்கோம்ல, எனக்கு இந்த காலேஜஸ்ல இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் என் ரேங்க்குக்கு அப்படின்னு செக் பண்ணிருக்கோம்ல, அந்த காலேஜஸோட லிஸ்ட் எல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறமா உங்க ரேங்கை விட கம்மியா இருக்கிற காலேஜஸ், நான் சொன்னேன்ல 500 உங்க ரேங்க் இருக்குன்னா ஒரு 550 600 அதுக்கெல்லாம் என்ன காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜோட நேம்ஸ் எல்லாம் வந்து அடுத்து கொடுங்க. ஸோ அப்போ நமக்கு பேக்கப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் ஏதோ ஒரு சான்ஸ்ல நமக்கு அந்த ரியலிஸ்டிக் ஆப்ஷன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு பேக்கப் காலேஜ் இருக்கும்போது நமக்கு கண்டிப்பா வந்து அலாட் ஆயிடும் இந்த காலேஜ் அப்படின்றது. ஸோ நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்ச உடனே வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஒன்று வந்துடும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அப்பர்ட் மூமெண்ட் வேணும்னா கொடுங்க. அப்பர்ட் மூமெண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க மேல கொடுத்துருப்பீங்கல்ல சாய்ஸ் லிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்க 5th கொடுத்துருக்கீங்க ஒரு காலேஜ், அவங்களோட 5th சாய்ஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு மேபி எனக்கு மேல ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா நீங்க அந்த வந்திருக்கிற இதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிருங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அப்பர்ட் மூமெண்ட் கொடுங்க. அப்ப என்ன பண்ணுது, திருப்பி ஒரு இதை செக் பண்ணும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ் கிடைக்குமா, செகண்ட் காலேஜ் கிடைக்குமா, தேர்ட் சாய்ஸ் கிடைக்குமா, ஃபோர்த் சாய்ஸ் கிடைக்குமா. கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு அது திருப்பி நியூவா அலாட் ஆயிடும். ஓகே, அப்படி கிடைக்காதுன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கோ அதுவே உங்ககிட்ட இருக்கும். ஸோ என்ன வந்திருக்கோ அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்பர்ட் மூவ்மெண்ட் அப்படின்றத கொடுங்க. பெட்டர் காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா கிடைக்கும். நெக்ஸ்ட் பிரான்ச் வெர்சஸ் காலேஜ். நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கிறது. நான் வந்து டாப் காலேஜ்ல எந்த பிரான்ச் கிடைச்சாலும் போயிடுவா, இல்ல டாப் பிரான்ச் அப்படின்னு சொல்ற சிஎஸ்ஐடி இது மட்டும் தான் நான் ஃபோக்கஸா வச்சு அந்த பிரான்ச் எனக்கு எந்த காலேஜ்ல கிடைக்குதோ அங்க நான் போகட்டுமா அப்படின்னா காலேஜை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எப்போ அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டாப் 10 டாப் 15 காலேஜஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த காலேஜ்ல எந்த பிரான்ச் கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடுங்க. அதுக்கு ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சிஎஸ்சி தான் சேரணும்னு ஆசை அப்படின்னா ஐடி கிடைக்குதா எடுத்துக்கோங்க, இல்லை ஏடிஎஸ் ஏஎம்எல் அந்த மாதிரி கிடைச்சதுனால அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லை இசி கிடைச்சதுனா கூட அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இசி ட்ரிபிள் வரைக்கும் கூட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. காலேஜ் வந்து டாப் 10 காலேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா. பிகாஸ் பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது அந்த காலேஜ் கேம்பஸை பொறுத்து தான் இருக்கு நமக்கு. ஸோ அவங்க ஒரு காலேஜஸ்மே வந்து பிளேஸ்மெண்ட் டீம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ரெக்ரூட்டர்ஸ் இருப்பாங்க, மேஜர் ரெக்ரூட்டர்ஸ். இயர்லி நாங்கள் இவ்வளோ செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ்ல இருந்து எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து நமக்கு அந்த பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால காலேஜ் வந்து உங்களுக்கு டாப் காலேஜஸ் கிடைக்குச்சுன்னா நீங்க வந்து பிரான்ச்சை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நெட்ஒர்க்ஸ் கிடைக்கும், அலுமினிஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க அந்த மாதிரி காலேஜஸ் சூஸ் பண்ணும்போது. இல்ல பிரான்ச் தான் எனக்கு வேணும், அதாவது எனக்கு வந்து சின்ன வயசுலயே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்றது எனக்கு ட்ரீம் அப்படின்னா
ஓகே கோ வித் பிரான்ச். அதுக்குன்னு காலேஜ் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான காலேஜ்ல போங்க. ஏன்னா எல்லா காலேஜுமே கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் செல்னு ஒண்ணு இருக்கும். அவங்க வந்து ஹெல்ப் பண்ண தான் போறாங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து பேஷனேட்டா இருக்கேன், இதுதான் படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பிரான்ச் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஸ்டில் அகெயின் அகெயின் நான் என்ன சொல்றேன், ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நீங்க இந்த காலேஜ்ல படிச்சிருக்கீங்க அப்படின்றனால உங்களுக்கு வேலை வந்து பெர்மனண்டா இருக்க போறது கிடையாது. உங்களோட மார்க் ஷீட்ல இருக்கிற அந்த பிரான்ச்சுக்காகவும் வந்து உங்களுக்கு ஜாப் கேரண்டி கிடையாது. எப்போ உங்களுக்கு ஜாப் கேரண்டினா நீங்க உங்க ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான். ஓகே, அந்த 4 இயர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்ல நீங்க எப்படி வந்து ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத பொறுத்து தான் பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஒரு பிரான்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணிக்கோங்க அதுல. ஓகே, சில பேர் பிடிச்சிதான் போய் சேருவாங்க, பட் சேர்ந்த அப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்றது. இல்ல சில பேருக்கு ஐடியாவே இருக்காது, எனக்கு அதுதான் கிடைச்சது நான் அதை எடுத்தேன் அப்படின்ட்டு. பட் எனிஹவ் நீங்க போயிட்டீங்க, ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்கோங்க அது மேல. அது என்ன இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சும்மா ஏதோ படிச்சோம் மார்க்குக்காக அப்படின்னு இல்லாம என்ன இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிளஸ் உங்களோட ஸ்கில்ஸ். ஓகே, ஸ்கில்ஸ்க்கு வந்து நாங்க என்ன பண்றோம்னா அட் மேட்ரிக்ஸ் we are providing programming courses like Python, C++, Java, and for database SQL, and the high professional courses like graphic designing, video editing. இது எல்லாமே வந்து நாங்க ஆஃபர் பண்றோம். So if anyone is interested, you can contact me. And our batch size is also very small, only 10 students per batch, so that we can focus individually. இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் டைம் அப்போ உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் தான் ஜாப் வந்து வாங்கி கொடுக்க போகுது. நீங்க அவ்வளோ இயர் படிச்சு சிஜிபிஏ எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரி லெவல் தான். நீங்க உள்ள போய் சர்வே பண்றதுக்கு இந்த ஸ்கில்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இண்டஸ்ட்ரி ரெடி ஸ்கில்ஸ் வந்து கத்துக்கோங்க. இதுதான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட என்டையர் ப்ராசஸ். ஹோப் இட் இஸ் கிளியர். தேங்க்யூ.